போட்டித் தேர்வுக்காக சிறந்த முறையில் படித்து கொண்டிருக்கும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதற்கு ரொம்ப சிறப்பாக அழகாக பதில் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். விடை பார்த்தீங்கன்னா 1990 என்பது சரியான பதில். சரியா, பதிலளித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே மகிழ்ச்சி. இவரை பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பி என்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் வரைவு குழுவின் தலைவர்கள் என்றும் அதே போல் நாட்டினுடைய முதல் சட்ட அமைச்சர் என்றும் இப்படி பல்வேறு புகழால் புகழப்பட்டவர் தான் இந்த அம்பேத்கர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 24 மணி நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் 18 மணி நேரம் உழைத்து அயராது பாடுபட்டு இன்றைக்கு உலகமெல்லாம் போற்றத்தக்க உன்னதமான தலைவராகவும் உயர்ந்த தலைவராகவும் போற்றப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சட்ட மேதை என்று அழைக்கப்படக்கூடிய சிற்பியாக திகழ்கிறார். இவரைப் போல நீங்களும் மாற வேண்டுமா? இவரைப் போல நீங்களும் வளர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயம் வளர முடியும், வாழ முடியும் என்பதற்கு அடையாளமாக எத்தனையோ இன்றைக்கி வரலாற்று சிந்தனையாளர்கள் சாதித்து கொண்டு தன்னுடைய புகழ்ச்சியை உங்கள் மத்தியில் வைத்து சென்றிருக்கிறார்கள். நீங்கள் இதையெல்லாம் படிக்கின்றீர்கள், பார்க்கின்றீர்கள். ஆனால் நீங்களும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்கள். இலக்கை தீர்மானித்து உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை வெல்ல வேண்டும் என்ற இலக்கோடு செயல்படும்போது நிச்சயமாக உங்களாலும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலையையும் பெற முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் குரூப் 1 அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ 30ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ போஸ்டிங் கம்மியாக இருந்தாலும் அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கை எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நல்ல முறையில் எழுதுங்க. அப்ளை பண்ணக்கூடியவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது எப்படி இருக்குன்றதை எழுதி பாருங்கள். நல்ல ஒரு ஹையர் அஃபீஷியலான போஸ்டிங்கு. சரியா, இதை நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி முடியணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா படிங்க. நல்லா படித்து வருங்காலத்தில் நீங்களும் ஒரு அரசு வேலையை தட்டி செல்ல எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்களை பற்றின ஒரு சில வினாவிடைகள் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ ஒரு 25 கொஷின் ரொம்ப தரமாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. பல்கலைக்கழக மானியச் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை 1956. பல்கலைக்கழக மானியச் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை 1956. கொஷின் நம்பர் 2. சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 1923 தோற்றுவிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஷின். அடிக்கடி கொஷினை டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். சரியா, பார்த்துக்குங்க. சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா 1923 ஜனவரி 1 இந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. கொஷின் நம்பர் 3. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா 1992. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? விடை 1992. கொஷின் நம்பர் 4. யாருடைய பிறந்தநாளை தேசிய கல்வி தினமாக கொண்டாடி வருகிறோம்? விடை அபுல் கலாம் ஆசாத். யாருடைய பிறந்த நாளை தேசிய கல்வி தினமாக கொண்டாடி வருகிறோம்? விடை அபுல் கலாம் ஆசாத். கொஷின் நம்பர் 5. தேசிய கல்வி தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? விடை நவம்பர் 11. அதாவது அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் பிறந்த தினத்தில் தான் இந்த தேசிய கல்வி தினம் கொண்டாடி வர்றாங்க. சரியா, கவனமாக பார்த்துக்குங்க. தேசிய கல்வி தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? விடை நவம்பர் 11. கொஷின் நம்பர் 6.
தேசிய கல்வி தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? விடை 2008. தேசிய கல்வி தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? விடை பார்த்திங்கன்னா 2008. கொஷின் நம்பர் 7. தேசிய கல்வி தினம் எந்த அமைச்சகத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். தேசிய கல்வி தினம் எந்த அமைச்சகத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். கொஷின் நம்பர் 8. அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு மத்திய அரசால் எந்த ஆண்டு உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? விடை 2015 அக்டோபர். அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு மத்திய அரசால் எந்த ஆண்டு உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? விடை 2015 அக்டோபர். கொஷின் நம்பர் 9. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற புகழ்பெற்ற நூலை வெளியிட்டவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். பார்த்தீங்கன்னா குரூப் 1 லெவலில் கூட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, கவனமாக பார்த்துக்குங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற புகழ்பெற்ற நூலை வெளியிட்டவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். கொஷின் நம்பர் 10. மெய்கண்டான் புத்தகசாலை யாருடன் தொடர்புடையது? விடை பார்த்தீங்கன்னா காமராஜர். இதுவுமே ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். மெய்கண்டான் புத்தகசாலை யாருடன் தொடர்புடையது? விடை காமராஜர். கொஷின் நம்பர் 11. பாரதியாரின் ஞானகுரு யார்? விடை பார்த்தீங்கன்னா நிவேதிதா. இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். பாரதியாரின் ஞானகுரு யார்? விடை நிவேதிதா. கொஷின் நம்பர் 12. 1940ஆம் ஆண்டு காந்தியை சந்திக்க காமராஜர் எங்கு சென்றார்? விடை பார்த்தீங்கன்னா வார்தா. 1940ஆம் ஆண்டு காந்தியை சந்திக்க காமராஜர் எங்கு சென்றார்? விடை பார்த்தீங்கன்னா வாரதா. கொஷின் நம்பர் 13. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சத்தியமூர்த்தி வீட்டில் இந்திய தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா காமராஜர். இது பார்த்தீங்கன்னா நிறைய முறை டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், டெட்டிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்குங்க, சரியா? 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சத்தியமூர்த்தி வீட்டில் இந்திய தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? விடை காமராஜர். கொஷின் நம்பர் 14. தமிழ்நாட்டில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? விடை ராஜாஜி. தமிழ்நாட்டில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? விடை ராஜாஜி. கொஷின் நம்பர் 15. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு? விடை 1937. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு? விடை 1937. கொஷின் நம்பர் 16. தஞ்சாவூர் பண்ணையார் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60% விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யார்? விடை காமராஜர். இந்த கொஷினுமே ஒரு ரிப்பீட்டடான கொஷின், சரியா? கவனமாக பார்த்துங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60% விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யார்? விடை காமராஜர். அடுத்து கொஷின் நம்பர் 17. தமிழக அரசு எந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது? விடை ஜூலை 15. ஸோ காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடி வர்றோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15, சரியா? கவனமாக பார்த்துக்குங்க. தமிழக அரசு எந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது? விடை ஜூலை 15. இந்த கொஷின் பல முறை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க, சரியா? அடுத்து கொஷின் நம்பர் 18. அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை ராஜாஜி. அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை ராஜாஜி. கொஷின் நம்பர் 19. இந்தியாவின் விவேகமான மனிதர்
என்ற சிறப்பு பெயரால் ராஜாஜிக்கு சூட்டியவர் யார்? விடை ரிச்சர்ட் கேசரி. நல்லா பாருங்கள், இந்தியாவின் விவேகமான மனிதர் என்ற சிறப்பு பெயரை ராஜாஜிக்கு சூட்டியவர் யார்? விடை ரிச்சர்ட் கேசரி. அடுத்து கொஷின் நம்பர் 20. தமிழக அறிவியல் சொற்கள் மன்றம் என்ற அமைப்பை ராஜாஜி நிறுவிய ஆண்டு? விடை 1916. தமிழக அறிவியல் சொற்கள் மன்றம் என்ற அமைப்பை ராஜாஜி நிறுவிய ஆண்டு? விடை 1916. கொஷின் நம்பர் 21. அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன? விடை பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன? விடை பீமாராவ் ராம்ஜி. கொஷின் நம்பர் 22. கருப்பு காந்தி, கலா காந்தி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா காமராஜர். கருப்பு காந்தி, கலா காந்தி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? விடை காமராஜர். கொஷின் நம்பர் 23. சிறையில் தவம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை ராஜாஜி. சிறையில் தவம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை ராஜாஜி. கொஷின் நம்பர் 24. காந்தி ஆசிரமத்தை ராஜாஜி எங்கு நிறுவினார்? விடை திருச்செங்கோடு, புதுப்பாளையம் என்ற இடத்துல நிறுவியிருக்கிறாரு. சரியா? கவனமாக கேட்டுங்க. எந்த பிளேஸ்ன்னு கேட்கலாம், சில நேரம் எந்த நேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால் ரெண்டுமே முக்கியம், கவனமாக பார்த்துக்குங்க. காந்தி ஆசிரமத்தை ராஜாஜி எங்கு நிறுவினார்? விடை பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு, புதுப்பாளையம் என்ற இடத்தில் நிறுவினார். ஸோ ஃபைனல் கொஷின் பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 25. காந்தி ஆசிரமத்தை நிறுவுவதற்கு ராஜாஜிக்கு நிலத்தை நன்கொடையாக வழங்கியவர் யார்? விடை ரத்தின சபாபதி. நல்லா பாருங்கள், காந்தி ஆசிரமத்தை நிறுவுவதற்காக ராஜாஜிக்கு நிலத்தை நன்கொடையாக வழங்கியவர் யார்? விடை பார்த்திங்கன்னா ரத்தின சபாபதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ச்சியாக வரும். ஆகையினால் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே போட்டித் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்களையும் எடுத்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கொஷின். உவே சாமிநாதர் அவர்களுக்கு எந்த ஆண்டு உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? உவேசா அவர்களுக்கு எந்த ஆண்டு உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோவில் இதற்கான விடையும் அறிவிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.